ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு 3 ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீ கடையில் விற்கிற பட்டர் பிஸ்கட் எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 150 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெண்ணெயை ஒரு விஸ்கு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுக்கிறேன். இந்த வெண்ணெய் நல்லா ஸ்மூத் ஆகணும். இந்த வெண்ணெயை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹவர் முன்னாடி நம்ம வெளில எடுத்து வச்சிடணும். வெண்ணெயை நல்லா ஸ்மூத்தாக அடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 100 கிராம் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையும் வெண்ணெயும் நல்லா சேர்ற மாதிரி கலந்து கொடுக்குறேன். இதை கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதை நல்லா சாஃப்டாக கலந்துட்டேன். இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கறதுனால பிஸ்கெட்டில் ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் வேண்டான்னா 4 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். இது வந்து அளவில் 200 கிராம். இந்த மைதாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து இதில் கலந்துக்கிறேன். இதில் நான் 2 ஸ்பூன் பாலை ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா கட்டியாக பிசைஞ்சிட்டேன். இப்போ இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டிக்கிறேன். இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். இங்கே நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பட்டர் தடவிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த தட்டு மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இந்த தட்டு மேலே பட்டர் பேப்பர் போடுறதுனால பிஸ்கெட் வந்து அடி பிடிக்காது. உருட்டி வச்சுக்கிற பிஸ்கெட்டை இந்த தட்டில் வச்சுக்கிறேன். பிஸ்கெட் வைக்க சொல்ல கொஞ்சம் தள்ளி தள்ளி வைங்க. பிஸ்கெட் வந்து கொஞ்சம் பெருசாகும். இப்போ இந்த பிஸ்கெட் மேலே ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்போ இது மேலே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்தாவை சேர்த்துக்கிறேன். கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஸ்டவ் வந்து 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆயிருக்கு. இப்போ இந்த தட்டை இந்த கடாய் உள்ள வச்சிடுறேன். இப்போ இது ஒரு 20 நிமிஷத்துக்கு பேக் ஆகட்டும். மீதி இருக்க மாவுலாம் பாருங்கள், நான் இந்த மாதிரி உருட்டிட்டு அவனில் பேக் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அவனில் பேக் பண்ணிக்கிறேன். இப்போ இது பாருங்கள் 20 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே ஆறட்டும். அவனில் செஞ்சது 15 நிமிஷத்துலேயே வெந்துடுச்சு. இப்போ நான் இதையும் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான டீ கடை பட்டர் பிஸ்கட் இங்கே ரெடியாக இருக்குது. இந்த பிஸ்கெட்டை ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு வச்சுக்கலாம். பிஸ்கெட் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
சாஃப்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.